எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. அரசி மாஸ்டர் டிகிரி. நீங்க நம்மால மாஸ்டர் வாத்தியார்னு தெரியாது. இல்ல தம்பி பரோட்டா மாஸ்டர். வாங்க ஜோசியரே. வணக்கம்மா. ஜோசியராச்சே எதுக்கு வந்திருக்காரு? இவங்க முகத்துல எதுக்கு இவ்ளோ சந்தோஷம்? அத்தை, நம்ம குடும்ப ஜோசியர் வந்திருக்காரு. வணக்கம்மா. உட்காருங்க. சரிம்மா. உங்க சின்ன மருமக ஜாதகம் பார்த்து தோஷம் ஏதாவது இருந்தா பரிகாரம் பண்ணணும்னு இவங்க சொன்னாங்க. ஆமா ஜோசியரே, வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதனால எல்லா கிரகநிலையும் பார்த்து தோஷம் ஏதாவது இருந்தா அதுக்கு பரிகாரம் பண்ணணும். என் சின்ன மக செத்து பொழைச்சிருக்கான். இனிமேல் அப்படி நடக்காம இருக்கணுங்கிறதா என்னோட கவலை. நீங்க கேட்ட மாதிரியே சாந்தியோட பிறந்த நாள், கல்யாண தேதி எல்லாம் இதுல இருக்கு. அதெல்லாம் வச்சு கம்ப்யூட்டர் ஜாதகம் தயார் பண்ணிருக்கோம். நீங்க பாருங்க, இதுல கார்த்திக் மாமாவோட ஜாதகமும் இருக்கு.
நல்லா கணிச்சு பார்த்துட்டேன். நான் இப்ப சொல்ல போறது அத்தனையும் சத்தியம். ஏன் அருள்வாக்குன்னு கூட எடுத்துக்கலாம். இது நம்ம குடும்பம்மா. உங்க குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அது ஏன் குடும்பத்துக்கு ஆன மாதிரி தான்மா. நான் சொல்றது எதுவுமே உங்களை வருத்தப்பட வைக்க கூடாது. என் தொழில் தர்மப்படி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க ஜோசியரே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கணவன் மனைவியா இணைய போறவங்க ஜாதகத்தை பாக்குறப்ப 10 பொருத்தம் பாப்பாங்க. 5 பொருத்தத்துக்கு மேல இருந்தா பரவாயில்ல, 7 பொருத்தத்துக்கு மேல இருந்தா உத்தமம், 10 பொருந்தி இருந்தா அதி உத்தமம். இந்த சாந்திங்கிற பொண்ணோட நட்சத்திரமும் நம்ம தம்பி கார்த்திகோட நட்சத்திரமும் சுத்தமா பொருந்தல. இது பொருந்தா ஜாதகம். நிச்சயமா ஒரு ஜோசியர்கிட்ட இந்த ஜாதகத்தை காமிச்சு இந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஏன்னா ஒரு தற்குறி ஜோசியம் கூட பார்த்த உடனே இந்த ஜாதகம் பொருந்தாதுன்னு சொல்லிடுவானே. இது முதல் பாயிண்ட். இப்படி ஏறுமாறான ஜாதகம் சேர்ந்ததுனால ஏகப்பட்ட பிரச்சனை. திசை எதுவும் பொருந்தவே இல்ல. புலிக்கூண்டுல அடப்பட்ட ஆட்டோட நிலைமை. எப்படிங்க அமைதி வரும்? நம்ம தம்பியோட ஜாதகத்துல தப்பு இல்ல, ஆனா அந்த பொண்ணோட ஜாதகம் தோஷமான ஜாதகம். நம்ம தம்பி கார்த்திகோட ஜாதகம் சுத்த திவ்யமான ஜாதகம். அதான் பொருந்தல. பேருக்கு தான் அவங்க கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கை இல்ல. வாழ்க்கையில 2 பேருக்கும் பிரச்சனை, குழப்பம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா பிரச்சனையும் குழப்பமும் வந்துகிட்டே இருக்கும். சுருக்கமா சொன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. தப்பான கல்யாணம். ஐயோ, என்ன சொல்றீங்க ஜோசியரே? இருக்கிறத சொன்ன. இதுதான் அந்த பொண்ணோட ஜாதகம்னா நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த ஜாதகத்தை இன்னொரு ஜோசியர்கிட்ட காமிச்சு பாருங்களேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து தம்பிக்கு நிம்மதி இல்ல, குடும்பத்துல பிரச்சனை. அது மட்டும் இல்ல, இன்னொரு கண்டம் வரும். அப்படின்னா அவங்க வாழ்க்கை? பயப்படாதீங்க. நோயின்னா மருந்து இருக்கும், பிரச்சனைனா பரிகாரம் இருக்கும். இத பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆனா எங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கார்த்திக் எந்த கண்டத்திலயும் மாட்டக்கூடாது. சந்தோஷமா சாந்தி இந்த வீட்டு மருமகளா வாழணும். எல்லாத்துக்கும் பரிகாரம் செய்யணும். எல்லாம் கடவுள் கிருபை. என்னால முடிஞ்ச எல்லா பரிகாரமும் பண்றேன். எல்லாம் ஜாதகம் சொல்றதான், நானா எதுவும் சொல்லல. தம்பி கார்த்திகோட நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரம் உத்திரட்டாதி, மகம், அனுஷம். இதெல்லாம் பொருந்தும். இதுல எந்த நட்சத்திரமும் சாந்தி ஜாதகத்துல இல்லையே. நடந்தது நடந்துருச்சு. இனிமே கடவுளை வேண்டி பூஜை பரிகாரம் பண்ணி பிரச்சனையை தீர்க்க வேண்டியதுதான். நான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. இந்தாங்க. எதுக்குமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? இல்ல பரவாயில்ல, எங்க திருப்திக்காக. வாங்கலைன்னா வருத்தப்படுவீங்க. வரட்டுமாமா? வாங்க. வரமா. வாங்க. அபிராமி, என்ன இப்படி குண்டு தூக்கி போட்டுட்டு போறாரு? என்னத்த பூஜை பரிகாரத்துல சரி பண்ணிடலான்னு சொன்னார்ல, அப்புறம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த வீட்டுல கார்த்திக்கும் சாந்தியும் நிம்மதியா இருக்கணும், அது போதும். என்ன சொல்ற ரம்யா? ஆமாமா. ஆண்டாளம்மா. அர்ஜுன், என்ன வேலைக்கு போகலையா? டைம் ஆகலையா? பர்மிஷன் போட்டிருக்கியா இல்ல நைட் ஷிஃப்டா?
நீ உன் வேலையை பாரு. நான் அனிதா. என்னப்பா உள்ள எங்க போறீங்க? அனிதாட்ட ஒரு விஷயமா பேசணும். இல்ல, அனிதா கடைக்கு போயிருக்கா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அது இல்ல, இத அனிதா கிட்ட தான் பேசணும். முதல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன என்ன விவகாரம்? உனக்கும் அனிதாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நான் சுமூகமா தீர்த்து வைக்கிறேன். நான் உனக்கு அம்மா மாதிரி. சொல்லுப்பா, சொல்லு. மத்தவங்க விவகாரம்னா உங்ககிட்ட சொல்லலாம், ஆனா விவகாரமே உங்களாலதான். அதனால உங்களால இதை தீர்த்து வைக்க முடியாது, நானே தீர்த்து வச்சுக்கிறேன். என்ன நீ விளையாடுறியா இல்ல விஷமமா பேசுறியா? இந்த விஷமும் விளையாட்டெல்லாம் ஆடுறது நீங்க தான். ஆட்டம் ஆடலாம், ஆனா வயசுக்கு தகுந்த ஆட்டம் ஆடணும், இல்ல ஆடி போயிடுவீங்க. என்ன பேச்சு பேசுற நீ? நான் உன்னோட ஏழையா இருக்கலாம், அதுக்காக? இருங்க இருங்க, வசனம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏழ்மைன்னு சொன்னீங்களே, அதுல தப்பு இல்ல. ஆனா இனாமா கிடைக்குதுங்கிறதுக்காக நம்புறவங்களை வஞ்சகம் பண்ணலாமா? வயசுல பெரியவனா நீ இப்படி எல்லாம் பேசுறியா? சரி, பேசல. ஆனா ஒரு கண்டிஷன். இதுக்கு மேல நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்க கால் எங்க வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. உங்க காதை எங்க செவத்தோரம் நீங்க வைக்க கூடாது. புரிஞ்சுதா? இதெல்லாம் அபாண்டம். இத பாருங்க, நாங்க ஏற்கனவே பல காரணங்களால நிம்மதி இல்லாம தவிக்கிறோம். என்னைக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சீங்களோ அன்னையில இருந்தா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இதை நான் சும்மா சொல்லல, நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். இத்தனை நாளா உங்க வயசுக்கு நான் மரியாதை கொடுத்தேன், ஆனா அந்த மரியாதை நீங்க காப்பாத்திக்கல. இப்ப நான் என்ன பண்ணினேன்? ஒன்னு சொல்லு பாப்போம். ஒன்னா ரெண்டா 1000 சொல்லலாம். அனிதா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றது, அதே விஷயத்தை எங்க கிட்ட மாத்தி சொல்றது, இதனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? இத பாருங்க அண்டலம்மா, உங்களுக்கு வேணா இதெல்லாம் பொழுதுபோக்கா இருக்கு, ஆனா எங்களுக்கு நிம்மதியே போச்சு. உங்களுக்கு புது புது நட்பு கிடைக்கலாம், புது புது வருமானம் வரலாம், ஆனா அதுக்காக நாங்க கஷ்டப்படணுமா? என்ன அர்ஜுன் என்னென்னமோ பேசுற? இத பாருங்க, நீங்க கண்டிப்பா ராமாயணம் படிச்சிருப்பீங்க. நல்லா இருந்த கை மனசு மாறினது கூனியாலதான். எங்க வீட்டுல ராமாயணமும் வேண்டாம், நீங்க கூனியா காலடி எடுத்து வைக்கவும் வேண்டாம். அனிதா வசதியா வாழணும்னு நினைக்கிறாளே தவிர வேற எந்த விதத்திலும் தப்பானவ இல்லை. அவ மனசை பாதி ஊதி ஊதி கெடுத்தது நீங்க தான். இந்த விளையாட்டே வேண்டாம், என் குடும்பம் நிம்மதியா இருக்கணும். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து தயவு செய்து எங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காதுங்க. புரிஞ்சுதா? இதை நான் விளையாட்டா சொல்ல, ரொம்ப சீரியஸா சொல்றேன். மீறி வந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான். வேணாம்பா, நான் போறேன். என் மனசுல பட்டதை சொன்னேன், உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். வேண்டாம்னா போயேன். நான் போறேன், நஷ்டம் உங்களுக்கு தான். சாந்தி, என்னக்கா? இன்னைக்கு நம்ம குடும்ப ஜோசியர் வீட்டுக்கு வந்துட்டு போனாரு, தெரியுமா? பார்த்தனே, நீங்க கார்ல கூட்டிட்டு வந்தீங்களே, அவர் தான் நம்ம குடும்ப ஜோசியரா? ஆமா. சாந்தி, சொல்லுங்கக்கா. ஜோசியர் எதுக்கு வந்தாரு, என்ன சொன்னாருன்னு நீ கேட்கவே இல்லையே? நான் ஏன் கேட்கணும்? ஜோசியும் நான் பார்க்கல, நீங்க தான் பாத்தீங்க. யாருக்கு பாத்தீங்க, எதுக்கு பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களா சொல்லாம நானா கேக்குறது நாகரிகமும் இல்ல, கேட்கணுங்கிற விருப்பமும் எனக்கு இல்ல. ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா நீங்களா என்கிட்ட சொல்லிருப்பீங்களே. ஆமா, சொல்ல வேண்டியது இருக்கு, அதனால தான் நான் வந்தேன். நீயா எதுவும் கேட்டுக்க மாட்ட, ஆனா எல்லாம் தானா உன் காதுக்கு வந்துடும். விஷயம் வருதோ இல்லையோ, இப்போ பிரச்சனை உன்னை தானா தேடி வந்திருக்கு. அதாம்மா என் கவலை. என்னக்கா சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் அத்தை உன்கிட்ட சொல்லிடுவாங்க. கார்த்திக்கும் அப்படிதான், பாவம் வெகிலி எல்லாத்தையும் சொல்லிடுவான். அவ்வளோ ஏன், நான் கூட அப்படிதானே, சாந்தி சாந்தின்னு என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடுவேன்.
ஏன்னா நீயும் இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டோட சுக துக்கத்துல உனக்கும் பங்குண்டுமா. ஆனா நீதான் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அக்காவாச்சின்னு என்கிட்ட சொல்றது இல்ல. எதையோ உள்ள வச்சு பேசுறீங்களே. இல்லம்மா, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுற பழக்கம் எனக்கு எப்பவுமே இல்ல. சரி, அதை விடு. நான் வந்த விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம வீட்டுக்கு ஜோசியர் வந்திருந்தார் இல்லையா? என்ன சொன்னாரு? அதை ஏன் கேக்குற? அத்தைய டென்ஷன் பண்ணி விட்டுட்டாரு. எதுக்கும் அசராத நானே அசந்துட்டேன்னா பாத்துக்கங்க. அப்படி என்னக்கா சொன்னாரு? ஒன்னும் இல்ல, குடும்பத்துல இப்படி குழப்பம் இருக்கிறதுனால எல்லார் ஜாதகத்தையும் பார்த்த மாதிரி உன் ஜாதகத்தையும் கார்த்திக் ஜாதகத்தையும் சேர்த்து பார்த்தாராம். உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லையா? ரெண்டும் பொருந்தாத ஜாதகமா? நட்சத்திர பொருத்தம் இல்லையா? கல்யாணத்துக்கு தேவையான 10 பொருத்தத்துல 2 பொருத்தம் கூட இல்லைன்னு சொன்னாரு. இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எங்களை கேட்டாரு. கார்த்திக்கு சுத்த ஜாதகமா, உனக்கு தான் தோஷ ஜாதகமா? ஒரே குழப்பமும் சண்டையாதான் குடும்பம் இருக்குமா? நேரம் காலம் பார்த்து ஜாதகம் பார்க்கறதுக்கு நேரமே இல்லை. அன்னைக்கு சூழ்நிலை அப்படி. அதான், அதனால்தான் இவ்வளோ கிரக கோளாராம். பேருக்கு தான் கல்யாணம் ஆச்சுன்னு தவிர நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியாதான். இன்னும் சொல்ல போனா நீங்க பிரியறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்காம். ஜோசியர் சொன்னதை மட்டும் சொல்றாங்களா, இல்ல இவங்களா சேர்த்து சொல்றாங்களா? என்ன சாந்தி, நானே ஏதோ இஷ்டத்துக்கு எட்டுக்கிட்டு சொல்ற மாதிரி நினைக்கிறியா? இல்லம்மா, ஜோசியர் சொன்னத அப்படியே சொன்னேன். ஒரு வார்த்தை கூட்டல குறைக்கல. ஐயோ, நான் அப்படி நினைக்கல. நீங்களா எதுவும் சொல்ல மாட்டீங்க. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லையே. உனக்கு அது புரிஞ்சா போருமா? இதெல்லாம் கேட்டதும் அத்தை ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா நான் அவ்வளவு பயப்படல. ஏன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நிச்சயமா ஒரு முடிவு இருக்கும். எந்த தோஷமா இருந்தாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கும். கோவில் கோவிலா போய் பரிகாரத்தை பண்ணா எல்லா தோஷமும் பறந்து போயிடும். நீ கார்த்திக பிரிய நாங்க விட்டுருவோமா? இல்ல உன் நட்சத்திரம் தான் கார்த்திகோட பொருந்தலன்றதுக்காக அவனுக்கு பொருந்துற நட்சத்திரத்துக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கவா முடியும்? நீ கார்த்திகோட கடைசி வரைக்கும் வாழணும், வாழ்ந்தாகணும். நீ கவலைப்படாத. உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் இந்த ஜோசி விஷயம் சொல்ல, உனக்கு தெரியணுமேன்றதுக்காக தான் சொன்னேன். நீ கவலைப்படாத சாந்தி, உன் வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்காம். சாந்தி, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல, நான் வந்ததும் வாங்கன்னு சொல்லுவேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். எல்லாத்துலயுமே மாற்றமா இருக்கே, அதான் கேக்குறேன். ஏன் ஏன் சாந்தி, உன் முகம் டல்லா இருக்கு? யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியல, ஆனா ஜோசியர் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அன்னி கூட அன்னைக்கு கேட்டாங்களே, நான் கூட உன்னோட டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாமே கொடுத்தனே. ஆமாங்க, அத வச்சு ஜாதகம் ரெடி பண்ணி உங்க ஜாதகம் ஏன் ஜாதகம் ரெண்டையும் வச்சு பார்த்தாங்களாம். அபிராமி அக்கா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு தேவையான 10 பொருத்தத்துல 2 பொருத்தம் கூட இல்லைன்னு சொன்னாரு. இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எங்களை கேட்டாரு. நம்ம கல்யாணம் நடந்தே இருக்க கூடாதான், நாம பிரிஞ்சிருவோம்.